நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் 2019 சேல் செப்டம்பர் மாதம் தொடங்க போகிறாங்க. அதே போல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு புதிய வெப் போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல் மோட்டோரோலோட ஸ்மார்ட் டிவி வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஓப்போட ரெனோ ஆஸோட மொபைலை வந்து வெற்றிகரமாக அக்டோபரில் சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணாலும் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும், பலன் பெற முடியும், பயன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வருஷம் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ் அப்படிங்கிற ஒரு சேலை வந்து தொடங்குவாங்க. இந்த வருஷமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 29 அக்டோபர் 4 வரைக்கும் இந்த சேல் இருக்கும் அப்படிங்கிறத ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ இவங்களுக்கு போட்டியாகவே அமேசானும் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் 2019 அப்படிங்கிற பேரில் சேலை தொடங்க போகிறாங்க. அதுவும் இதே டேட்டில், அதாவது செப்டம்பர் 29 அக்டோபர் 4 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத அமேசான் இந்தியா தெரிவிச்சிருக்கு. ஸோ அமேசான் இந்தியாவில் யாரெல்லாம் பிரைம் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க ஒரு நாளுக்கு முன்னுக்கிட்டே வந்து அவங்களுடைய பர்ச்சேஸை தொடங்க முடியும் அப்படிங்கிறத அமேசான் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் 2019 என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன், அதே போல் டிவி, ஹோம் அப்ளையன்ஸ், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு சேலுக்கு வரப்போகுது. ஸோ நீங்கள் அமேசான் இந்தியாவில் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். எப்போனா செப்டம்பர் 29 அக்டோபர் 4 வரைக்கும் விசிட் பண்ணுங்க அமேசான் இந்தியாவில். இனி உங்கள் மொபைல் தொலைஞ்சு போனாலோ இல்லை யாராவது திருட்டிட்டு போனாலோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு புதிய வெப் போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வெப் போர்ட்டல் வந்து இப்போதைக்கு மட்டும் மகாராஷ்டிராவில் மட்டும் இயங்கக்கூடியதாக இருக்கு. இன்னும் கூடிய அளவில் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்த வெப் போர்ட்டல் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தெரிவிச்சிருக்கு. ஸோ இது மூலமா நீங்கள் உங்களுடைய தொலைஞ்சு போனது இல்லைனா யாராவது திருட்டிட்டு போன விஷயங்களை வந்து இந்த வெப் போர்ட்டலில் நீங்கள் பதிவு பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இது மூலமா அந்த மொபைலை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க மொபைல் தொலைஞ்சிட்டா இல்ல யாராவது திருடிட்டா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எஃப்ஐஆர் பண்ணணும். எஃப்ஐஆர் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அவங்க வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர்ல நீங்க வந்து உங்களுடைய இதை வந்து பதிவு பண்ணணும். பதிவு பண்ணதுக்கு அப்புறம் புதிய யூசர், அதாவது உங்க மொபைலை யாராவது திருடிட்டாலோ இல்ல எனக்கு தொலைஞ்சு போனாலும் அந்த மொபைலை யாராவது புது சிம் போட்டு அந்த மொபைலை யூஸ் பண்ணாங்கன்னா ஈஸியா வந்து அந்த மொபைலை வந்து பிளாக் பண்ணிடலாம் அப்படிங்கறத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா புதிய வெப் போர்ட்டல் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் மோட்டோரோலா ஸ்மார்ட் டிவி வந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் 6 மாடல்கள் லான்ச் பண்ணிருக்காங்க. 32 இன்ச்ல இருந்து 65 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு இந்தியாவில் மோட்டோரோலோட ஸ்மார்ட் டிவி கிடைக்க போகுது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸும் தங்களுடைய ஸ்மார்ட் டிவியை இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ மோட்டோரோலோட ஸ்மார்ட் டிவி ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா 13,999 இருந்து அதிகபட்சமாக 64,999 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது. அதுவும் இந்தியாவில் கிடைக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பார்ட்டை வந்து 4K டிவி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டிவியை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக் பில்லியன் டேஸ் வந்து தொடங்க போகிறாங்க. செப்டம்பர் 29 அன்னிலிருந்து இந்த மோட்டோரோலோட ஸ்மார்ட் டிவியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். செப்டம்பர் 10 ஓப்போ ரெனோ 2 மொபைலை வெற்றிகரமாக சைனாவில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கே வந்து அடுத்த மொபைலை நாங்கள் வந்து லான்ச் பண்ண போகிறதாக தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மொபைலோட பேரையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஓப்போ ரெனோ ஆஷ் மொபைல். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான விஷயங்கள் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து சிப்செட் வந்து ஸ்னாப்டிராகன் 855 ப்ளஸ் சிப்செட் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதே போல் அதோட டிஸ்பிளேயோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸில் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கூடுதலான தகவலை பார்க்க முடியுது. இன்னும் ஒரு கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 65 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியும் அறிமுகப்படுத்த போகிறதா சொல்கிறாங்க. இன்னும் மேலும் கூடுதலான தகவலுக்கு நீங்கள் அக்டோபர் 10 வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த ஓப்போவோட ரெனோ ஆஷ் மொபைலை பற்றி. ஷோமியோட ஹுவாமே இவங்க 4 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தருணத்தில் அவங்க வந்து அமேஸ்ஃபிட் GTR 42mm ஸ்மார்ட் வாட்சை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது முழுக்க பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிறாங்க ஹுவாமியோட தரப்புல இருந்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 1.2 இன்ச்சில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொடர்ச்சியாக 12 நாள் பயன்படுத்த முடியும். எல்லா ஃபீச்சரும், ஒரு சில பேசிக் ஃபீச்சரை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா 34 நாள் வரைக்கும் உங்களுக்கு அதோட பேட்டரி வந்து தாங்க பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு கூடுதலான தகவல் என்ன, இதில் வந்து GPS இருக்கு. GPS நீங்கள் பயன்படுத்தினா அதிகபட்சமாக உங்களுக்கு 22 மணி நேரம் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 42mm ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் இல்லாம இன்னும் கூடுதலான ஒரு 47mm வாட்ச்லையும் அவங்க வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 42mm வாட்ச் வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிறாங்க, பெண்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 யுவான் அப்படிங்கிறாங்க. டாலர்ல படி பார்த்தீங்கன்னா 141, இந்தியன் கரன்சி பார்த்தீங்கன்னா தோராயமா ஒரு 10,000 ரூபாய் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. விவோ சமீபத்தில் நெக்ஸ்ட் 3 சீரிஸ் மொபைலை லான்ச் பண்ணாங்க. இதுல 5G மொபைலும் அடக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விவோ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சமீபத்தில் TWS இயர்போனையும் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து உருவாக்குறதுக்கு கால அளவு எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? 2 வருஷம் அப்படிங்கிறாங்க. ஸோ
அந்த மாதிரி வந்து ஒரு பிரத்யேகமான டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த இயர்ஃபோன். ஸோ இதில் வந்து குவால்காம் வயர்லெஸ் சிப்செட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.4 கிராமில் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. இப்போதைக்கு வந்து செப்டம்பர் 28 சைனாவில் மட்டும் அவங்க வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கூடியளவில் உலகம் முழுக்க இந்த விவோட TWS இயர்ஃபோன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளும் எதிர்பார்க்கலாம். ஜியோனி இந்தியா சமீபத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து மறுபடியும் அவங்க ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாங்க ஜியோனி இந்தியா வந்து அறிவிப்பிருக்காங்க. ஜி பட்டி பவர் பேங்க்கும் ஹெட்ஃபோனும் லான்ச் பண்ண போகிறாங்களாம் கூடியளவில். ஸோ இது எக்ஸைட்டாக இருக்க போது என்ன விலை, அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு அறிவிப்பும் இது வரைக்கும் லீக் ஆகலை. பட் இதில் வந்து 18,650 லித்தியம் பேட்டரியை பவர் பேங்கில் பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜியோனியோட ஜி பட்டியோட ஹெட்ஃபோன் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதும் கூடுதலான தகவல் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதோட விலை எதுவும் லீக் அவுட் ஆகல, நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்போ லான்ச்சிங்னு. ஹானர் சமீபத்தில் ஹானர் பிளே 3 மொபைலை வெற்றிகரமாக சைனாவில் லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இதே ஹானர் பிளே 3E அப்படிங்கிற பேரில் ஒரு மொபைலை வெற்றிகரமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 வேரியண்ட்டில் உங்களுக்கு ரேம் கிடைக்குது. 2 ஜிபிலையும் 3 ஜிபிலையும் ரேம் கிடைக்குது. அதே போல் இன்டர்னல் ஸ்டோரேஜும் பொறுத்த வரைக்கும் 32 ஜிபிலையும் 64 ஜிபிலையும் 2 வேரியண்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 5.71 டிஸ்பிளே கூட தான் நம்மளால் பார்க்க முடியுது. இதோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் Android 9.0 ரன் ஆகுது. அவங்களோட சொந்த OS ஆன EMUI 9.1 சப்போர்ட்டில் இந்த Android 9.0 Pie வந்து சப்போர்ட் ஆகுது அப்படிங்கலாம். இன்னும் அதிகமான ஃபீச்சர்ஸை வந்து இந்த ஹானர் பிளே 3E மொபைலில் நம்மளால் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 4G இருக்குது, இதில் GPS இருக்குது, அதே போல் LOTE இருக்குது. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனோட மெமரியை கூட்டணும்னா இதில் மைக்ரோ SD கார்டும் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 512 GB வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃபோனில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஹானர் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ இன்னும் ஏராளமான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபோனோட ஆரம்ப விலை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சைனாவோட கரன்சி படி 699 யுவான் அப்படிங்கிறாங்க. அதிகபட்சமாக 899 யுவானுக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைல் சைனாவில் சேலுக்கு வரப்போகுது. ஸோ கூடிய அளவில் இந்தியாவிலையும் வரலாம், நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு வழியாக கூகுள் தங்களுடைய பிக்சல் 4ம் பிக்சல் 4 XL மொபைலையும் வெற்றிகரமாக லான்ச் பண்ண போகிறாங்க. அதோடைய டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அக்டோபர் 15 அப்படின்னு எல்லாரையும் இன்வைட் பண்ணுறாங்க கூகுள். ஸோ இந்த லான்ச்சிங்கை வந்து நீங்கள் லைவாக பார்க்கணுமா, யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் லைவாக வாட்ச் பண்ண முடியும். ஸோ நியூயார்க்கில் காலையில் 10 மணிக்கு அக்டோபர் 15 இந்த 2 மொபைலையும் லான்ச்சிங் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மொபைலில் ஒரு சில தகவல் வந்து லீக் ஆயிருக்கு. அதில் வந்து 90 Hz டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே வரப்போதா, 6GB ரேம் வரப்போதா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் லீக் அவுட் ஆயிருக்கு. ஸோ லான்ச்சிங் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது எல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதோட விலை என்ன, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அக்டோபர் 15 காலையில் 10 மணிக்கு நியூயார்க் டைம் நீங்க யூடியூப்ல வாட்ச் பண்ணலாம். நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதோ ஒரு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே நினைச்ச பத்தி உங்களுக்கு கருத்துக்களை 2 வரி கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோல ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.